வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், காட்சிகள்ல பார்க்கிறோம், கோயில் உள்ள நிறைய தண்ணீர் தேங்கியிருப்பதையும் பார்க்கிறோம். அதை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா? தற்போதும் அங்கு மழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? நிச்சயமா விக்னேஷ், தற்போது திருச்செந்தூர் பகுதியில் மாலை 3 மணிக்கு தொடங்கிய மழை என்பது தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கியுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் முதலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று மதியத்திற்கு மேல், அதாவது சுமார் 3 மணிக்கு மேல் திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளான ஆறுமுகநேரி, ஆத்தூர், காயல்பட்டினம், உடன்குடி, பரமன்குறிச்சி, குலசேகரன்பட்டினம், முக்காணி, ஸ்ரீவைகுண்டம், செய்தங்கநல்லூர், கருங்குளம், சாத்தான்குளம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் செல்லும் அனைத்து வாகனங்களும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வெளியே வந்து தங்களது அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழல் என்பது நிலை வருகிறது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு உட்பட்ட பந்தல் மண்டபம் பகுதியில் உள்ள சிவன் கோயில் வளாகத்தில் மழைநீர் என்பது புகுந்துள்ளது. அதை நம் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். முழங்கால் அளவிற்கு இந்த தண்ணீர் தேங்கியுள்ள காரணத்தினால் மாலை நேரங்களில் சுவாமி தரிசனம் செய்ய வருகிற பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இவை தவிர திருச்செந்தூர் கோவில் முருகன் கோவில் வளாக பகுதியிலும் இந்த தொடர்ந்த மழை என்பது பெய்து வருகின்ற காரணத்தினால் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அது சரிவான பகுதி என்பதால் தொடர்ந்து அந்த பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த மழைநீர் வெள்ள நீர் என்பது கீழ்ப்பகுதியில் உள்ள கடலில் வந்து கலக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை என்பது பெய்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று மாலை முதலே பெய்து வரும் மழையின் காரணமாக மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாமல் 24 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை என்பது கொட்டி வருகின்ற காரணத்தினால் சாலைகளில் மழைநீர் என்பது ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடியும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக இந்த மழையின் காரணமாக ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகள் ஏற்பட்டு அங்கிருந்து தண்ணீர் பாய்ந்தோடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதியில் தொடர்ந்து மழை என்பது வெளுத்து வாங்குகிறது. குறிப்பாக சங்கரன் கோயில் பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வருகின்ற காரணத்தினால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.